ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கடாயை வச்சு ஆயில் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுமே கட் பண்ணி வச்சு 2 பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துமே நம்ம கட் பண்ணி வச்சு 2 மீடியம் சைஸ் தக்காளியும் ஆட் பண்ணி இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம தண்ணியெல்லாம் இப்போதைக்கு ஊற்ற வேண்டாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கணுமே 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு 1 நிமிஷம் லோ ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். அப்போ அந்த பச்சை வாசம்லாம் நல்லா போயிடும். கிரேவிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு செமி கிரேவினால நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கறிவேப்பிலையும் மல்லித்தலையும் ஆட் பண்ணி நான் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கிறேன். கொஞ்சம் சூடாகணுமே தக்காளி குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி சாப்பாடு கூட எல்லாம் சூப்பராக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.